கணவர் மீது இருந்த வெறுப்பால் அவரை போன்று தோற்றமளித்த குழந்தையை காதலனுடன் சேர்ந்து அடித்துக் கொன்ற பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னை மாங்காட்டில் 2.5 வயது ஆண் குழந்தையை அடித்து கொலை செய்த 23 வயது இளம்பெண் மற்றும் அவரது காதலனை ஆவடிசரக போலீசார் கைது செய்துள்ளனர். ஆரம்பத்தில் குழந்தை விபத்தில் உயிரிழந்ததாக இருவரும் நாடகமாடிய நிலையில் பின்னர் குற்றத்தை ஒப்புக்கொண்டனர். சென்னை அமைந்தகரையைச் சேர்ந்த செல்வப்பிரகாசம் என்பவருக்கும் லட்சுமி என்ற பெண்ணுக்கும் திருமணமாகி 2.5 வயதில் சர்வேஸ்வரன் என்ற குழந்தை உள்ளது. கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட குடும்ப தகராறில் லட்சுமி கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்தார். இந்த நிலையில் கிருகம்பாக்கத்தைச் சேர்ந்த மணிகண்டன் என்ற கார் ஓட்டுநருடன் தொடர்பு ஏற்பட்டு இருவரும் தனியாக வீடு எடுத்து தங்கியுள்ளனர். இதனிடையே இருவரும் தனிமையில் இருப்பதற்கு இடையூறாக குழந்தை இருந்து வந்துள்ளதாக கூறப்படுகிறது. அதேபோல் அந்த குழந்தை தனது தந்தையைப் போல் தோற்றமளித்ததால் அந்த குழந்தையை பார்க்கும் போதெல்லாம் தாய்க்கு தனது முதல் கணவரின் ஞாபகம் வந்துள்ளது. இதனால் குழந்தையை அவ்வப்போது இருவரும் சேர்ந்து கொடூரமாக தாக்கி வந்துள்ளனர். இதனால் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு அவ்வப்போது சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வந்துள்ளது. இந்த சூழலில் ஒருநாள் குழந்தையின் மீது ஆத்திரம் பொங்க டிரைவர் மணிகண்டன் இரும்பு ராடால் குழந்தையின் தலையில் தாக்கி குழந்தை சுயநினைவை இழந்த நிலையில் போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்து உள்ளனர். குழந்தைக்கு வலிப்பு நோய் இருப்பதாகவும் பைக்கில் இருந்து விழுந்து தலையில் காயம் ஏற்பட்டதாகவும் கூறியுள்ளனர். இருப்பினும் குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது. இந்த நிலையில் குழந்தையின் மரணத்தில் சந்தேகமடைந்த தந்தை செல்வப்பிரகாசம் இதுகுறித்து போலீசில் புகார் கொடுத்துள்ளார். காவல்துறையினர் நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில் குழந்தையை இருவரும் சேர்ந்து கொலை செய்ததை ஒப்புக்கொண்டுள்ளனர். இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. திருமணம் முந்தைய மற்றும் பிந்தைய சூழல்கள் குறித்த புரிதல்கள் இல்லாததும் திருமண வாழ்க்கை பற்றிய போதிய விழிப்புணர்வுகள் இல்லாததும் இதுபோன்ற கொடூர சம்பவங்களுக்கு காரணமாக அமைகின்றன.